ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பொங்கல் பண்டிகை வரப்போகுது இல்லையா, அதுக்கு சக்கரை பொங்கல் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் குக்கர்ல கம்மி குவான்டிட்டி, ஒரு 2 பேருக்கு கரெக்டா தேவையான அளவுக்கு எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும், ரொம்ப குவிக்கா பண்ணிடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, சக்கரை பொங்கல் இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுது, வேஸ்டா போயிடுது அப்படின்னு. அந்த மாதிரி வேஸ்டே ஆகாது. ஈவன் பேச்சுலர்ஸ், நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பர்ஃபெக்டான அளவுகளோட சூப்பர் டேஸ்டா குவிக்கா குக்கர்லயே சக்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். போகிக்கான அந்த ஸ்பெஷல் போலி ரெசிபியோட நேற்று நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிருக்கு. யாராவது பார்க்கலன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதுவும் பாருங்க. வாங்க இந்த சக்கரை பொங்கல் ரெசிபியை ஈஸியா எப்படி பண்றது பார்க்கலாம். நம்ம டைரக்டா சக்கரை பொங்கல் குக்கர்லயே பண்றதுக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது லேசா செவந்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப்பு அரிசி இதில் ஆட் பண்ணிட்டு இந்த சூட்லயே லேசா வறுத்துக்கணும். அரிசி பாருங்க, கை பொறுக்கிற சூடு வந்தா போதும். அரிசியையும் பருப்பையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே குக்கர்ல 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சையை போட்டு இதிலே நம்ம நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை எல்லாம் பாருங்க, நல்லா அப்படி பலூன் மாதிரி உபி வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். முந்திரியும் நல்லா வறுபட்டாச்சு, போதும். நம்ம இது ஒரு கப்ல எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டாச்சு. இந்த கப்ல 1 கப் அரிசி எடுத்தோம். இதே கப்ல 5 கப்பு தண்ணி நம்ம குக்கர்ல ஆட் பண்ணிக்கணும். அது பாருங்க, நான் 5 கப்பு தண்ணியை அளந்து வச்சிருக்கேன். இப்போ அந்த குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி கொஞ்சம் நெய் இருக்கு, அதனால ஒன்றும் பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம வறுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அரிசி பருப்பு, அதை இப்போ இந்த குக்கர்ல ஆட் பண்ணிக்கணும். 1 கப்பு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஸ்பூனை நம்ம உள்ள அப்படியே போட்டுடலாம். பொங்கி வந்தா கூட நமக்கு வழியாம இருக்கும். குக்கர் மூடியை மூடிட்டு நல்லா ஒரு 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம வெள்ளை பாகு வச்சுக்கலாம். இதே கப்பில் 1 கப்பு தண்ணி, வெல்லம் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன், இது 2 கப்பு. 2 கப்பு வெல்லம் அப்படிங்கிறது ஸ்வீட் நார்மலாக இருக்கும். ஸ்வீட் நல்லா தூக்கலாக வேணும் அப்படின்னா நம்ம 2.5 கப்பு வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா வாசனை வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். பாகு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு, இப்போ நல்லா கொதிச்சு ஒரு நல்ல வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கணும். பாருங்க, இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் திறந்து பார்த்துருவோம். நம்ம அந்த உள்ள ஸ்பூன் போட்டதுனால கொஞ்சம் கூட வெளியில பொங்கி வராமல் நல்லா வெந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்பூனை எடுத்துருவோம். அது நல்லா சூடாக இருக்கும் போதே மேஷ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணோம்னா டேஸ்டாகவும் இருக்கும், நல்லாவும் மசிஞ்சிடும். நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா 1 கப்பு, அந்த கப்பில் 3/4 கப்பு நமக்கு நெய் தேவைப்படும். அந்த அளவு போட்டால் சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. அதுக்கு ரொம்ப நம்ம குழன்னு இல்லாமல் லேசாக அந்த சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த வெள்ளைப்பாகை டைரெக்டாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம குக்கர்லேயே வடிகட்டிக்கலாம். இப்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை, ஃபைனலாக 1 டீஸ்பூன் நெய், எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி. பாருங்க, பர்ஃபெக்டாக சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சக்கரை பொங்கல் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதம் ரெடி. வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்க, நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்குது சக்கரை பொங்கல். இப்போ பிரசாதம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பர்ஃபெக்டாக இருக்குங்க. அப்படியே இந்த சாதம் அப்படியே குழஞ்சி போகாமல் நம்ம சாப்பிடும்போது லேசா வாயில தெரியுது, அதே நேரம் நல்லா சாஃப்டாவும் இருக்கு. வெல்லத்தோட அளவு ரொம்ப கரெக்டா இருக்கு. நெய்யோட வாசம், நம்ம அதுல கொஞ்சம் தேங்காய் சேர்த்திருக்கோம் இல்லையா, தேங்காய் தூள் ஆட் பண்ணோம் இல்லையா, அது நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. அது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்குது. இந்த அளவுகள்
பர்ஃபெக்டா இருக்கு. இதே அளவோட இதே மெத்தட்ல நீங்க கண்டிப்பா பண்ணி பாருங்க. எப்படி வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.